அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து பார்த்து தான் செய்வார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கணும்னா கூட டேட்டு பார்த்து தான் வாங்குறோம். எந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும்னா டேட்டு பார்க்குறோம், பார்த்து தான் வாங்கி கொடுக்குறோம். பார்த்து தான் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும், இது எல்லாமே அவர் திட்டம் பண்ணி, அவர் தீர்மானித்து, அவர் பார்த்து செய்கிறார். நல்ல கவனிங்க, அவர் நம்மை வணைவார், ஆனால் நமக்கு வளைந்து தர மாட்டார். வளைஞ்சு தந்து நம்மளை தூக்கினார். பயங்கரமான குழியில் இருந்தேன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்ப நான் எங்க இருந்தேன்? பயங்கரமான குழியில் இருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஆழமான கிடங்கிலிருந்து புலம்பல் 3 எடுக்க வேண்டாம். நான் கூப்பிட்டேன், அவர் என்னை அணுகி. நாம் அவருடைய பிள்ளைகள் அற்ற நிலையிலே காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி கத்தினோம், கதறினோம். அப்பொழுது அவர் இறங்கி வந்து நம்மிடமாய் நம்ம இருக்கிற நிலையில வந்துட்டார். பயங்கரமான குழியிலிருந்து, சேற்றிலிருந்து ஒருவன் தூக்கணும்னு அந்த சேற்றுக்குள்ள கையை போடணும். ரெடி ஆயிட்டார் ஆண்டவர், ரெடி ஆயிட்டார், ரெடி ஆயிட்டார். அதனாலதான் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனிப்பித்த கண்மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெடி ஆயிட்டார், தூக்கி எடுத்து பிள்ளையாக்கிட்டார். பிள்ளையாக்குனதுக்கு அப்புறம் அந்த இளையகுமாரனை பார்த்தீங்களா, பன்றிகள் மேய்க்கிற இடத்துல போயிருக்கிறான். தகப்பன் அங்க வந்து இருக்கல, தகப்பன் அங்க வந்து இருக்கல. அப்பா இருக்கணும்னு நீ அப்பா கூட வந்து இருக்கணும். அந்த இடத்துல தகப்பன் வரவில்லை. அதே அதிகாரத்துல தான் ஒரு ஆடு புதர்ல சிக்கி கொண்டிருக்கிறது. மேய்ப்பன் போகிற காரியத்தை இயேசு சொல்லுகிறார். ஆனா மகன் பண்டிகைகளுக்கு இடையில சாப்பாடு இல்லாம தவித்து கொண்டிருக்கும் போது தகப்பன் போறதை அங்க சொல்லல. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வர பார்க்கிறோம். அது சாத்தியமாகாது. தேவன் ஒரு திட்டம் வைத்து இஸ்ரவேலரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்? இவர்கள் என்னுடைய ஜனங்கள், என் ஜனமா இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. தேவன் ஒரு ஆளை என்னுடையவன் என்னுடையவன் சொல்லிட்டார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அவங்க மேல இருக்கிற தேவ திட்டம் என்பது சத்துருவுக்கு தெரியல, நமக்கும் தான் தெரியல, நமக்கும் தான் தெரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு வலிக்குது, நீ கத்துற, ஆனா நீ நம்பிக்கை இழந்தவன போல கத்தாத. ஆமென். இந்த வலியை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமா? இது நன்மைக்கான வலி, இது மகிமைக்கான வலி. அதனாலதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தில் இருக்கு, நான் இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் அடைவேன் அப்படின்னு இருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படிதான் எல்லா வலி. ஒரு மரணத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. அழுறோம், துக்கப்படுறோம். தேவன் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டில் மரணம் நடந்தாலும் அவங்கள என்னதான் பண்றாங்க? அழுறாங்க, துக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைங்க வீட்டில் எப்படி ஒரு இழப்பு வரும்போது எல்லாருக்கும் தான் வேதனை. ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? மறுகரையில் மன்னன் மாளிகையில் அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்தோடு மகிமையின் நாளது. இந்த நம்பிக்கைங்க. அதனாலதான் நீ பிரசவ வேதனையை போல, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல ஒரு தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இப்படி ஒரு வேதனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறீங்க, அந்த வலியில நான் கத்துறேன், ஆனாலும் நான் நம்பிக்கை இழந்து கத்தல். ஆண்டவரே இதுக்கு பின்னாக ஒரு பெரிய நன்மையை நீங்க வச்சிருக்கீங்க, நம்பிதான் நான் கத்திட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவன் விரும்பிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே தேவன் அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வருவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால், சில காரியங்களுக்கு நமக்கு எஸ் சொல்லாம இருக்கிறார். இத தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது சாமுவேல் கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு. சாமுவேலுக்கு அந்த காரியம் பிடிக்கல. சாமுவேல் நினைச்சிட்டாரு, அவ்வளவுதான், என் மேல டவுட் வந்துட்டு. உடனே சாமுவேல் கேட்கற, நான் ஏதாவது வஞ்சித்தானா, ஏதாவது எடுத்தானா, அப்படி இப்படி எல்லாம் கேட்டு பார்க்கிறாரு. கேட்டுட்டு நேர தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஒன்ன தள்ளல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. நீ கொடுத்துட்டு சொல்லு, என்ன விளைவு வந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் இன்னும் அப்படி விடாம நம்மளை அவர் லைன்ல பிடிச்சு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கல யோனா சமூகத்தை விட்டு விலகி ஓடணும் என்பதற்காக தர்ஷீசை நோக்கி பயணித்தான். பர்பஸா சமூகத்தை விட்டு விலகணும். ஆதாமும் ஏவாளும் பர்பஸா சமூகத்தை விட்டு விலகல, அவங்க விழுந்துட்டாங்க, விலகுனாங்க. ஆனா யோனா அப்படி இல்லை, பர்பஸா விலகினதுக்கு அப்புறமும் அவனை எங்க கொக்கி போடணுமோ கொக்கி போடுறார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம நேரா போயிட்டு இருக்கும் போது நாம நமக்குன்னு ஒரு ட்ராக்ல போயிட்டு திருப்பி வருவோம் தெரியுமா, அந்த ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், வலி கூடுனதா இருக்கும். அது சகிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய திட்டம் வைத்து, அவ்வளோ பெரிய நேசத்தை நம்ம மேல வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக நான் என்ன கொடுப்பேன், மனுஷங்களை கொடுப்பேன், மிருக ஜீவங்களை கொடுப்பேன், நான் உன்னை விட மாட்டேன், எத்தனை பேரவே வேணாலும் நான் விடுவேன் உனக்காக. ஏங்க என்ன வார்த்தைங்க இது, எத்தனை வார்த்தை. எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல், இயேசுவை குறித்த ஒரு விசை கூட கேள்விப்படாமல் எத்தனை பேர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் என்னை உங்களை விடாம கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார்னா, மூணு வருஷம் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் வைக்கப்படுகிறது. எஜமான் வாராரு, அவர் எதிர்பார்த்தது இல்லை. வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் போது தோட்டக்காரன், கண்காணிப்பாளர், பராமரிக்கிறவர் சொல்றார், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றி கொத்தி எரு போடுவேன். ஒரு வாட்டி பத்மமுதலியார் ஆண்டி பேசிட்டு இருக்கிறாங்க, போன்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஃப்ரைடே பத்மமுதலியார் ஆண்டி நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வருவாங்க. எல்லாரும் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பேசும்போது இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் தம்பி, ஆண்டவர் தர டைமில் நம்ம அவர் எதிர்பார்க்குறத கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், அடுத்து ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்மளை கொண்டு போவார். அது பார்த்தி அதில் அந்த சுற்றி எரு போட்டு இந்த உரெல்லாம் போட்டால் என்ன ஸ்மெல் வரும்? சில நாற்றமான பகுதிக்குள்ள நம்மளை அனுமதிப்பார். எதுக்கு தெரியுமா? கனி கொடுக்க. அந்த 3 இயர்ஸ்ல இது கொடுத்திருந்தா இப்படி ஒரு கொத்து வந்திருக்காது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த 3 வருஷத்துல இது கொடுத்திருந்துச்சுன்னா இப்படி ஒரு சுத்தி இருந்து பார்த்தாரு, வேற வழியே இல்லை, மண்வெட்டி எடுத்து 4 பேரை அனுப்பு.
இவங்க என்ன திடீர்னு வாழ்க்கையில கொத்ததுக்கு வந்திருக்கிறாங்க, இன்ஜினியர் அனுப்பி விட்டு இருக்கிறாரு. நம்ம நினைப்போம், ஆண்டவரே யாரோ ஏவி விட்டாங்க. ஏவி விடல, உட்கார அதுல ஒழுங்கா நீ கனி கொடுத்திருந்தா. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா, விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம விருப்பப்படி விட மாட்டா. ஆமென். சில பார்க்குறாங்க, மழைக்கு முன் நல்லா போயிட்டு இருந்துச்சு, மழை வந்ததோ விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறதுனால, எழுதி வச்சுக்கோங்க, என்னை அவர் விரும்பி தெரிந்தெடுத்ததினால் என் விருப்பப்படி விடவில்லை. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதை உம்மிடம் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. Glory, என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன். ஹல்லேலூயா, அதை காத்திட வல்லவர். விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார், அதனால அவர் விரும்புறார். ஆமென். விருப்பத்தை வைக்கும் போதே என் பிள்ளைக்கு நான் என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி கொண்டு வரணும், எப்படி எப்படி அழகு பார்க்கணும், அவர் மனசுல வச்சுட்டு அதற்கேற்றார் போல நடத்துகிறார். நம்ம வேற ஒண்ணு வச்சுட்டு நடந்து பார்க்கிறோம், செட் ஆக மாட்டேங்குது. இன்னொரு ட்ராக்ல கொண்டு போய் அவரை இழுத்து பார்க்கிறோம், வரவே மாட்டார். காரணம், அவர் பார்ப்பார். இப்ப நான் ஒரு திட்டத்தை வச்சுட்டு, ஆண்டவரை எனக்கு இது நிறைவேற்றி தாங்கன்னு கேட்கிறேன். ஆண்டவர் உடனே என்ன செய்வார் தெரியுமா? அவர் வைத்த திட்டத்தையும் நான் வச்ச திட்டத்தையும் பார்ப்பார். பார்க்கும்போது கண்டிப்பா இதுதான் டாப்பா இருக்கும். ஹல்லேலூயா, அதுதான் நமக்கு அது தெரியாததுனால நம்ம பிடிச்ச முயலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தி பெஸ்ட். ஆமென்.